Hi students, happy morning to all. This is Sendil Kumar. Today we are going to start with the new exercise number 4.5. Choose the correct or most suitable answer. Okay, this chapter oda last exercise, fourth chapter oda last exercise. 1 mark. Okay. So first question number 1. The sum of digits at the 10th place of all numbers formed with the help of 2, 4, 5, 7 taken all at a time. Okay. So options are, option 1 is 432, option 2 is 108, option 3 is 36, option 4 is 18. Okay. So the sum of digits at the 10th place of all numbers. Okay. Sum என்ன சொல்றாங்க 10th place all numbers. Okay. With the help of 2, 4, 5, 7. So hint பார்த்தீங்கன்னாக்கா, so number formed. Okay. So 4 into 3 into 2 into 1 equal 24 waysல ஃபார்ம் பண்ணலாம். So but there will be 2s, 4s, 5s, 7s in unit place இருந்துச்சுனாக்கா, so டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 6 times of 3 plus 4 plus 5 plus 6. ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிளை பண்ணாக்கா 6 each in 10th place, sum of all integers in 10th place is 6 into 2 plus 4 plus 5 plus 7 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணிங்கனாக்கா 6 into 18 மல்டிப்ளை பண்ணால் 108 வந்துடும். ஓகேங்களா? So the answer is option number 2, 108. Next, question number 2. In the examination, there are 3 multiple choice questions and each question has 5 choices. Number of ways in which a student can fail to get all answer correct is. Okay. So options are, option 1 is 125, option 2 is 124, option 3 is 64, option 4 is 63. So hint பார்த்தீங்கன்னாக்கா number of ways of answering. அப்போ அந்த கொஷின் எத்தனை வேஸில் ஆன்சர் பண்ணலாம்? 5 சாய்ஸஸ் இருக்குது, இப்போ 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 5ன்றது சாய்ஸோடைய நம்பரு, 3ன்றது கொஷினோடைய நம்பர்ஸ். ஓகேங்களா? எத்தனை கொஷின் இருக்கா? 3 கொஷின் இருக்குது. அப்போ இதுக்கு ஃபார்மில் வந்து n power r ஃபார்மில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் எக்ஸைஸில். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் 5 power 3 n power r ஃபார்மில். அப்போ 5 by 3 is 125. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் 1. கண்டிப்பாக அதில் கரெக்ட் ஆன்சர் 1 இருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்னாக்கா 125ன்றது நம்பர் ஆஃப் வேஸ் ஆன்சரிங். ஓகேங்களா? அதில் வந்து இந்த கரெக்ட் ஆன்சர் 1 மைனஸ் பண்ணாக்கா 124 வேஸில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்டான ஆன்சர் 124. Next question number 3. The number of ways in which the following prize to be given to a class of 30 boys, first and second in mathematics, first and second in physics, first in chemistry and first in English is. Okay. So options are, first option number 1 is 30 power 4 into 29 power 2, option 2 is 30 power 3 into 29 power 3, option 3 is 30 power 2 into 29 power 4, option 4 is 30 into 29 power 5. Okay. The number of ways in which the following prize be given to a class of 30 boys, first and second in mathematics, first and second in physics, first in chemistry and first in English is. Okay. So பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இன் மேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 வேஸில் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் இன் மேக்ஸ் பண்ணால் 29 வேஸில். அப்போ 30 ஸ்டூடெண்ட் இருக்கானாக்கா அதில் ஃபஸ்ட் மார்க் வந்து ஏதோ ஒரு பாய் தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? அது யாராக உணரலாம், 30 பாய்ஸில் யாராக உணரலாம், 30 பாய்ஸில். ஓகேங்களா? அதில் 30 வேஸில் பண்ணலாம். இந்த 30 பாய்ஸில் யாராவது ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்துட்டாங்க, ரிமைனிங் 29 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இந்த 29 ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் பிளேஸ் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ 29 வேஸ் வாங்க. ஸோ சிமிலர் ஃபார் அதர் சப்ஜெக்ட், இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 30 into 29, 30 into 29, 30 into 30. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் பண்ணாக்கா ஃபஸ்ட் இன் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது லாஸ்ட்டாக. ஓகேங்களா? ஃபஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி அண்டு ஃபஸ்ட் இன் இங்கிலீஷு. ஸோ அதனால் 30 into 30. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 30 வந்து 4 times வந்துருக்கு, 29 வந்து 2 times வந்துருக்கு. அப்போ 30 power 4 into 29 power 2 வந்துடும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் இஸ் number 1, 30 power 4 into 29 power 2. ஓகேங்களா?
Next question number 4. The question is the number of 5-digit numbers of all digits of which are odd is. Options are option 1 is 25, option 2 is 5 power 5, option 3 is 5 power 6, option 4 is 625. ஓகேங்களா. ஸோ அப்போ ஹிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் நம்பர்ஸ் ஆர் இதெல்லாம் உங்களுக்கு ஆட் நம்பர் தெரியும் 1, 3, 5, 7, 9. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இன் விச் ஆல் தி பிளேசஸ் ஆர் ஆடு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிளேஸும் ஆட் நம்பர் இருந்தால ரெப்பிடேஷன் அலோவ் பண்ணாக்கா 5 நம்பர்ஸ் வரும். 5 நம்பர்ஸ் பண்ணால் 5 × 5 × 5 × 5 × 5 வரும். ஸோ 5 வந்து 5 டைம்ஸ் வரும். அப்போ 5 power 5. ஓகேங்களா. 5 டிஜிட் நம்பர்ன்றதால 5 பாக்ஸஸ் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 1, 3, 5, 7, 9 வர சான்ஸ். அப்போ 5 வேஸ் வரும். நெக்ஸ்ட் செகண்ட் பாக்ஸில். ஓகேங்களா. தீஸ் ஆர் ஆட். எல்லா பிளேஸ்லேயும் அது ஆட் நம்பராக இருக்கும். ஓகேங்களா. அதனால் 5 பாக்ஸ்லேயும் ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ 5 power 5 வேஸில் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 2. ஓகேங்களா. 5 power 5 இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. In 3 fingers, the number of ways 4 rings can be worn is dash ways. 3 ஃபிங்கர் இருக்குது. நம்மகிட்ட எத்தனை ரிங் இருக்குனாக்கா 4 ரிங் இருக்குது. அப்போ 3 ஃபிங்கருக்கு 4 ரிங்கு எத்தனை வேஸில் போடலாம். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் 4 power 3 - 1. 4 power 3 - 1 வருது. செகண்ட் ஆப்ஷன் 3 power 4, தேர்ட் ஆப்ஷன் 68, ஃபோர்த் ஆப்ஷன் 64. ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4 rings கேன் பி ஓன் இன் 3 fingers. இப்போ 3 ஃபிங்கர் இருக்குது, ஆனால் 4 ரிங் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 3 power 4 வேஸில் என்ன பண்ணலாம், நம்ம பண்ணலாம். இதுக்கு ஃபார்முலா இருக்குது, n power r ஃபார்முலா. ஸோ கரெக்டான ஆப்ஷன் இஸ் 3 power 4, ஆப்ஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6. If n plus 5p n plus 1 equal to 11 × n - 1/2 into n plus 3pn, then the value of n r. ஓகேங்களா. ஸோ என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் 7 and 11, ஆப்ஷன் 2 இஸ் 6 and 7, ஆப்ஷன் 3 இஸ் 2 and 1, ஆப்ஷன் 4 இஸ் 2 and 6. ஓகேங்களா. ஸோ கொஸ்டின் எல்லாம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு n plus 5p n plus 1 இருக்குது ஈக்குவல் டு 11 × n - 1/2 இன்ட்டு ப்ராக்கெட்டில் வரணும். n plus 3 இன்ட்டு ப்ராக்கெட்டில் வரணும் n plus 3pn. ஓகேங்களா. ஸோ வேல்யூ ஆஃப் n கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ n plus 5p n plus 1 ஈக்குவல் டு கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு இது ஃபேக்டர் ஃபார்முலாவுக்கு ரைட் பண்ண ஃபேக்டோரியல் தெரியல, சரி, பெர்மிட்டேஷன் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியல். அப்புறம் ரைட் பண்ணினாக்கா இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு n plus 5p n plus 1 இருக்குல்ல, அதை பெர்மிட்டேஷன் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை n - r ஃபேக்டோரியல் ஃபார்முலா ரைட் பண்ணினாக்கா n plus 5 ஃபேக்டோரியல் பை n plus 5 minus n minus 1 ஃபேக்டர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இன்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா 11 × n - 1/2 இருக்குது ஈக்குவல் இன்ட்டு இந்த பார்த்தீங்கன்னாக்கா n plus 3pn இருக்குது. அதே அகைன் பெர்மிட்டேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா n plus 3 ஃபேக்டர் பை n plus 3 minus n ஃபேக்டர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் இம்ப்ளைஸ் ஈக்குவல் டு n plus 5 ஃபேக்டர் பை 4 ஃபேக்டர் வந்துடும் ஈக்குவல் டு 11 × n - 1 × n plus 3 ஃபேக்டோரியல் பை 2 × 3 ஃபேக்டர்னு வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ சிம்பிளை பண்ணினாக்கா n plus 5 × n plus 4 × n plus 3 ஃபேக்டர் பை 4 × 3 ஃபேக்டர் எக்ஸ் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 11 × n - 1 × n plus 3 ஃபேக்டர் பை 2 × 3 ஃபேக்டோரியல். ஸோ ரெண்டு சைடு காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். எது காமனாக இருக்குனாக்கா n plus 3 ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும், 3 ஃபேக்டர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து n plus 5 × n plus 4 ஃபேக்டர் பை 2 இருக்கும் ஈக்குவல் டு 11 × n - 1 இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ n ஸ்கொயர் இது மட்டும் பண்ணினாக்கா n ஸ்கொயர் ப்ளஸ் 9n ப்ளஸ் 20 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 11n minus 11 × 2, 11 உள்ள மல்டிப்ளை பண்ணி 11n minus 11 × 2 வந்து. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 9n ப்ளஸ் 20 வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா 22 அதை 12 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 22n minus 22 × 2 வந்துடும். இந்த பிளேஸ் n plus 4 ஃபேக்டர் வந்துட்டு n plus 4 தான் ஃபேக்டோரியில் வரக்கூடாதுங்க. n plus 5 × n plus 4 மட்டும்தான் இருக்கும், அந்த ஃபேக்டர் கிடையாது. இந்த n plus 5 n plus 4 மல்டிப்ளை பண்ணினாக்கா n ஸ்கொயர் ப்ளஸ் 9n ப்ளஸ் 20 வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 2 இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 11 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 11n minus 11 வந்துடும் × 2 இருக்கும். ஸோ ஈக்குவல் பண்ணினாக்கா இது வரும். நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 13n ப்ளஸ் 42 = 0 வந்துடும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா இது வந்துடும். நெக்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா n - 6 × n - 7 வந்துடும் ஈக்குவல் 0. ஸோ 0 ஈக்குவல் பண்ணினாக்கா n - 6 = 0னாக்கா n = 6 வந்துடும்.
n minus 7 equal 0னாக்கா n equal 7 வந்துடும். அப்போ n என்ன வேலைனா 6 and 7 ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் நம்பர் 2 6 and 7. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. The product of r consecutive positive integers is divisible by. First option number 1 is r factorial. Option 2 is r minus 1 factorial. Option 3 is r plus 1 factorial. Option 4 is r power r. ஓகேங்களா. ஸோ அப்போ the product of r consecutive positive integers is divisible by r தியரமில் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே அது மட்டும் ரைட் பண்ணால் போதும். The product of r consecutive positive integer is divisible by r factorial. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். தியரம்னுடைய ஸ்டேட்மெண்ட் எதனால போதும், அது எக்ஸ்பிளேஷன் போதும். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கான்ஸ்டிடியூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ரைட். ஓகேவா. நெக்ஸ்ட் 8th one. தி நம்பர் ஆஃப் 5-digit டெலிஃபோன் நம்பர் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் ரிப்பீட்டட் இஸ். நம்பர் ஆஃப் 5-digit டெலிஃபோன் நம்பரு அதில் அட்லீஸ்ட்டு ஒன் ஆஃப் த டிஜிட் ரிப்பீட்டட் கேட்குறாங்க. அட்லீஸ்ட் ஒன்னாக்கா ஒன்னுக்கு மேலே எவ்வளோ நாள் ரிப்பீட் ஆகலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 1 எடுத்தோம். ஃபஸ்ட்டு when 0 is allowed in the first place. ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் 5-digit டெலிஃபோன் நம்பர் which can be formed using the digits 0 to 9 வரைக்கும். எந்த டிஜிட்டும் அவங்களே கொடுக்கலாக்கா 0லேருந்து 9 வரைக்கும் எடுத்து 0 1 2 3 2 up to 9 வரைக்கும் எடுத்தணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் யூஸ் பண்ணினாக்கா 10 power 5 வரும். ஓகேங்களா. 5-digit டெலிஃபோன் நம்பரு நம்மகிட்ட எத்தனை நம்பர்னாக்கா 10 numbers இருக்குது. அப்போ 5 power 10 வந்து. ஓகே. நெக்ஸ்ட்டு தி நம்பர் ஆஃப் 5-digit டெலிஃபோன் நம்பர் which have none of the digits repeated is 10p5. none of the digit is repeatedனாக்கா இது ரிப்பீட் ஆகலாம். அப்போ 10p5. அப்போ 10 numbers இருக்குது, 5-digit நம்பர். அப்போ 10p5 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30,214 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா when 0 is not allowed in the first place. 0 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் அலோவ் பண்ணிங்கனாக்கா ஸோ நம்பர் வித் ரிப்பீட்டேஷன் இஸ் 9 × 10 × 10 × 10 × 10. 0 நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் எடுத்துக்கலாம். அப்போ 9 numbers தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்லாம் 0 எடுத்தீங்கன்னாக்கா இப்போ 9 × 10 × 10 × 10 × 10 வரும். ஸோ மட்டும் பண்ணினாக்கா 90,000 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ சின்ஸ் ஃபஸ்ட் டிஜிட் கேன் நாட் பி 0 ஆஸ் நோ டெலிஃபோன் நம்பர் ஸ்டார்ட் வித் 0. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் வித் நோ டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் இஸ் எந்த நம்பரை ரிப்பீட் ஆகலனாக்கா அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் 9 பிளேஸ் வரும். 0 இல்லைனாக்கா நெக்ஸ்ட்டு 9 numbers ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் 8 numbers வரும் நெக்ஸ்ட் பிளேஸில். அப்போ 0 இப்போ இன்க்ளூட் பண்ணால் 9 பிளேஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு 9 numbers ஒன் நம்பர் போயிடுச்சுனாக்கா ரிமைனிங் 8 numbers வரும் நெக்ஸ்ட் பிளேஸில். அதில் 1 போயிடுச்சுன்னா 7 வரும் × 6 வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணினாக்கா 37,216 வரும். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஹேவிங் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த டிஜிட் இஸ் ரிப்பீட்டட் கேரன். அப்போ டோட்டல் வந்து மைனஸ் பண்ணணும். டோட்டல் வந்து 90,000 37,216 மைனஸ் பண்ணினாக்கா 52,784 வரும். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து 69,766, 52,784 வரும். ஆப்ஷன் 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. இஃப் a ஸ்கொயர் மைனஸ் ac2 ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் ac4 then the value of a is. So options are option 1 is 2, option 2 is 3, option 3 is 4, option 4 is 5. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா காம்பினேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் ac2 ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் ac4 பண்ணலாம் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் ac4. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 4 ஈக்குவல் 2ன்னு வரும். ஸோ இந்த 2 ஆன்சர் பண்ணால் -2 ஆகிடும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் x ஈக்குவல் 0 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்பேட்டரைஸ் பண்ணினாக்கா a மைனஸ் 3 × a + 2 ஈக்குவல் 0 வந்துடும். ஸோ செப்பரேட்டாக 0 ஈக்குவல் பண்ணாக்கா a மைனஸ் 3 ஈக்குவல் 0, a ஈக்குவல் டு +3 வந்துடும். a + 2 ஈக்குவல் 0 வந்தால் a ஈக்குவல் -2 வரும். ஸோ ஆப்ஷன் பண்ணால் 3 and -1 வருது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. இப்போ 3 + 3 தான் எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. There are 10 points in a plane and 4 of them are collinear. The number of straight lines joining any 2 points is. Options are option number 1 is 45, option number 2 is 40, option number 3 is 39, option 4 is 38. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸ் பார்த்தினாக்கா 10 லைன் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் இருந்தால் போதும். அப்போ 10 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணாக்கா 2 பாயிண்ட் இருந்தாலே போதும். ஓகேங்களா. அப்போ 10c2. ஓகேங்களா. ஸோ மைனஸ் அதில் வந்து
கொலினியர் பாயிண்ட் எத்தனை இருக்கும்? 4 கொலினியர் பாயிண்ட். இப்போ கொலினியர் பாயிண்ட் வந்து 4 கொலினியர் பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்ட் எடுத்தணும். அப்போ வந்து 4C2 ஆகிடும் +1. ஓகேங்களா? ஸோ ஏன் -1 ஏன்னா கொலினியர் பாயிண்ட் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இந்த 4C2 எடுத்துரும் +1. ஓகேங்களா? ஸோ அப்போ 45 10C2க்கு வேல்யூ வேணும் 45 வந்துடும் -6. 4C2 வேல்யூ வந்து -6 வந்துடும் +1. ஓகேங்களா? ஸோ 46ல் 6 - 40 வந்துடும். அப்போ 40 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஆப்ஷன் இஸ் 2, 40. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 11. The number of ways in which a host lady invite 8 people for a party of 8 of 12 people, of whom 2 do not want to attend the party together is. Okay la. So 4 options are given. So into பார்த்தீங்கன்னாக்கா number of ways of selecting 8 people from 12 in. இப்போ 8 people வந்து 12 people வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேலா? அப்போ 12C8. ஓகேலா? ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் செலக்டிங். ஸோ let A and B both attend the party. ரெண்டு பேருமே அட்டன் பண்ணுறாங்க. A and B attend the party. ஸோ அப்போ out of 10 remaining people 8 can be attend in 10C6. Out of 10 remaining people 8 can be attend in 10C6 வந்துடும். நெக்ஸ்ட்டு number of ways in which 2 of them do not attend the together. ரெண்டு பேரும் அட்டன் பண்ணலாம்னாக்கா இப்போ 12C8லேருந்து மைனஸ் பண்ணணும் 10C6. ஓகேங்களா? இப்போ 12C8லேருந்து 10C6 மைனஸ் பண்ணால் நம்ம ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் அண்ட் ஆன்சர். 12C8 minus 10C6. Next, question number 12. The question is number of parallelogram that can be formed from a set of 4 parallel lines intersecting another set of 3 parallel lines. Okay, so options are option 1 is 6, option 2 is 9, option 3 is 12, option 4 is 18. Okay, so number of parallelogram 4C2 into 3C2. Okay, 4C2 4 parallel lines. அதில் பார்த்தீங்கன்னாக்கா 3 parallel lines intersect ஆகும். ஓகேங்களா? intersecting another set of 3 parallel lines. அப்போ 4C2 into 3C2. ஓகேங்களா? இப்போ intersect ஆகுதுனாக்கா 4C2 வேல்யூ வந்து 6 வந்துடும், 3C2 வேல்யூ வந்து 3 வந்துடும். அப்போ 6 3s are 18. ஓகேங்களா? ஆப்ஷன் இஸ் 4 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. Everybody in a room shakes hand with everybody else. The total number of shake hand is 66. The number of person in the room. ஓகேங்களா? இப்போ ஒரு ரூம் இருக்குது, ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் இஸ் 66. ஹேண்ட் ஷேக் அங்கே நடக்குது அங்கே. அப்படின்னாக்கா அந்த ரூமில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஆப்ஷன் 1 இஸ் 11, ஆப்ஷன் 2 இஸ் 12, ஆப்ஷன் 3 இஸ் 10, ஆப்ஷன் 4 இஸ் 6. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் இஸ் 66. let there be n persons எடுத்துரும். ஸோ நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக்ஸ் பி n-1 + n+2 + டாட்டா +2 + 1 எடுத்துலாம். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது n-1 × n/2 அந்த ஃபார்முலா இது ஈக்குவல் டு 66. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண 2-வை 66 2 மல்டிப்ளை பண்ணாக்கா 132 வந்துடும். ஸோ அப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா n² - n, இந்த 132 மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா n-12 × n+11 வரும் ஈக்குவல் 0. ஸோ இப்போ இதில் 0க்கு ஈக்குவல் பண்ணாக்கா n-12 = 0 பண்ணால் n = 12 வந்துடும். n+1 0க்கு ஈக்குவல் பண்ண n+11 0க்கு ஈக்குவல் பண்ணால் n = -11 வரும். நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ n = 12. அப்போ 12 person வந்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ரூமில். ஸோ அப்போ ஆப்ஷன் இஸ் 2. Question number 14. Number of sides of a polygon having 44 diagonals is. Option 1 is 4, option 2 is 4 factorial, option 3 is 11, option 4 is 22. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் டயங்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா NC2 - n ஆல்ரெடி நம்ம ஃபார்மில் பார்த்துருப்போம், எக்ஸாம்பிள் சம்பளம் பார்த்துருப்போம். ஸோ இது நம்பர் ஆஃப் டயங்கலுக்கான ஃபார்முலா. இது நம்பர் ஆஃப் டயங்கல்ஸ் ஈக்குவல் டு NC2 - n. ஓகேங்களா? ஸோ அப்போ NC2 எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா n-1 × n/2 - n ஈக்குவல் டு 44 கொடுக்குறாங்க டயங்கல்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் டயங்கல்ஸு. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா n² - n - 2n ஈக்குவல் டு இந்த 2 ஆன்சர் பண்ணாக்கா மல்டிப்ளை ஆகிடும். 44 × 2 88 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ n² - 3n - 88 = 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா n-11 × n+8 ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணாக்கா n-11 = 0னாக்கா n = 11 வந்துடும். n+8 = 0 ஈக்குவல் பண்ணால் n = -8 வரும். நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கூடாது. ஸோ அப்போ n = 11. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் a polygon is 11. ஓகேங்களா? ஆப்ஷன் இஸ் 3. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15.
if 10 lines are drawn in a plane such that no two of them are parallel and no there are concurrent, then the total number of points of intersection are option 1 is 45, option 2 is 40, option 3 is 10 factorial, option 4 is 2 power 10. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் இப்போ 10C2 ஓகேங்களா 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ இன்டர்செக்ட் பண்ணாக்கா 2 பாயிண்ட்ஸ் வரும் ஓகேங்களா. அப்போ 10C2 வேல்யூ வேணா 10 × 9/1 × 2 கிராஸ் பண்ணினாக்கா 45 வந்து. ஸோ ஆப்ஷன் இஸ் 1. Next question number 16. In a plane there are 10 points are there, out of which 4 points are collinear, then the number of triangle formed ஓகேங்களா. அப்போ 10 பாயிண்ட் இருக்குது ஒரு பிளேனில், அதில் 10 பாயிண்டில் 4 பாயிண்ட்டும் கொலினியர் பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ என்ன ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும் கேட்குறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாக்கா 3 பாயிண்ட் நீடட் 3 பாயிண்ட் ஓகேங்களா. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குனாக்கா வேறு ஒரு பிளேஸில் இருக்கும், ஒரே பிளேஸில், அதாவது கொலினியர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. ஆனால் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணலாம், கொலினியர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ அதனால் அது 4 பாயிண்ட் கொலினியர் பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் option 1 is 110, option 2 is 10C3, option 3 is 120, option 4 is 116 ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு ஓகேங்களா. இப்போ 10C3 டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 10, ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கு 3 பாயிண்ட் தேவைப்படும். அப்போ 10C3 அதை வந்து மைனஸ் பண்ணிடுறீங்க. எதை மைனஸ் பண்ண கொலினியர் பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுறீங்க, அதை வச்சு நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4C3 மைனஸ் பண்ணிடுறீங்க. இப்போ 10C3க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 10 × 9 × 8/1 × 2 × 3 மைனஸ் 4C3 வேல்யூ வந்து 4 வந்து ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளை பண்ணினாக்கா 120 - 4 = 116 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 17. இன் 2NC3 is to NC3 = 11:1, தென் n வேல்யூ கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 is 5, ஆப்ஷன் 2 is 6, ஆப்ஷன் 3 is 11, ஆப்ஷன் 4 is 7 ஓகேங்களா. ஸோ அப்போ NCR ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம், 2 ஃபார்ம்லையும் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ ஈஸ்ட் வந்து ரேஷியோ வந்திருக்கு, அப்போ டிவைட் பை பண்ணலாம். அப்போ 2NC3/NC3 = 11/1 = இப்போ 2NC3னாக்கா 3 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2Nல ஸ்டார்ட் பண்ணி 3 டைம்ஸ் வரணும். ஸோ டினாமினேட்டர் வந்து 3 × 2 × 1 கேன்சல் ஆகிடும். அப்போ 2n -1 2n - 2 by 3 × 2 × 1 வரும். பை NC3 அதுமாரி எக்ஸ்பிளைன் பண்ணாக்க n × n - 1 × n - 2 by 3 × 2 × 1 அது கேன்சல் ஆகிடும். 1 × 2 × 3 வந்து கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் இருக்கும் = 11/1 வரும். நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 2 × 2n - 1 2 × n - 1 by n × n - 1 n - 2 வரும். ஸோ = 11. சப்போ 4 × மல்டிப்ளை பண்ணால் 2 × மல்டிப்ளை பண்ணாக்கா 4 × 2n - 1 வரும் = 11 × n - 2 வரும். ஸோ அப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 8n - 4 = 11n - 22 வரும். ஸோ எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வரும்போது 18n - 3n வரும். செப்பரேட் பண்ணும்போது ஸோ n = 6 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னெல்லாம் ஒன் சைடு கொண்டு வரலாம், அந்த நம்பர்லாம் ஒன் சைடு கொண்டு பண்ணாக்கா 18n - nலாம் ஒன் சைடு கொண்டு போயினா நம்பர்லாம் ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னாக்கா 11n - 8n = 22 - 4 வரும். 11nல 8n மைனஸ் பண்ண 3n வரும் = 22ல் 4 மைனஸ் பண்ணினாக்கா 18 வரும் ஓகேங்களா. இப்போ 3n = 18, இங்கே n வரக்கூடாது, 18n கிடையாது, 18 மட்டும்தாங்க, 18 மட்டும்தான், n கிடையாதுங்க. அப்போ 3n = 18. ஸோ n = 18/3 பண்ணாக்கா n = 6 வரும். ஸோ ஆப்ஷன் இஸ் 2. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 18. n - 1 CR plus n - 1 CR - 1 is ஒரு வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் 1 இஸ் n + 1 CR, ஆப்ஷன் 2 இஸ் n - 1 CR, ஆப்ஷன் 3 இஸ் NCR, ஆப்ஷன் 4 இஸ் NCR - 1 NCR - 1 ஓகேங்களா. ஸோ அப்போ இன்ட்டு n - 1 CR plus n - 1 CR - 1 = NCR ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தாலே தெரியும், டைரெக்டாக இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான வேல்யூ பார்த்தா NCR. ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 19. தி நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் 5 கார் அவுட் ஆஃப் டெக் ஆஃப் 52 கார்ஸ் விச் இன்க்ளூட் அட்லீஸ்ட் 1 கிங் இஸ் ஓகேங்களா. இப்போ 5 கார்டு சூஸ் பண்ணுறாங்க 52 கார்ட்லேருந்து, அதில் பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட் அட்லீஸ்ட் 1 கிங் இஸ் கேட்குறேன். அப்போ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் 1 இஸ் 52C5, option 2 is 48C5, option 3 is 52C5 plus 48C5, option 4 is 52C5 minus 48C5.
ஸோ இன் பார்த்தீங்கன்னாக்கா 52C5 இன்க்ளூட் ஆல் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, 52 கார்ட்ஸ் வந்து 5 கார்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து எல்லாமே இன்க்ளூட், அதாவது 0 கிங்கு, 1 கிங்கு, 2 கிங்கு, 3 கிங்கு, 4 கிங்ஸ். இப்போ 48C5 as no king. இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா கிங் இல்லாத கார்டு தான் 48 இருக்கும், அதில் வந்து 5 கார்டு செலக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அப்போ ரெக்யூர் பாசிபிலிட்டிஸ் பண்ணாக்கா 52C5 வந்து 48C5 மைனஸ் பண்ணும். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ரைட் அண்ட் ஆன்சர். Next question number 20. The number of rectangles that a chessboard has. Number of rectangle that a chessboard has. So question number option 1 is 81. Option 2 is 9 power 9. Option 3 is 1296. Option 4 is 6561. Okay la. In pathinaga number of rectangles pathinaga 9C2 into 9C2. இப்போ 9C2 into 9C2. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா 9 into 8 by 1 into 2, 9 into 8 by 1 into 2 வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணினாக்கா 36 into 36 வந்து 1296 வரும். ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ரைட் அண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. The number of 10-digit number that can be written by using the digit 2 and 3 is. Number of 10-digit number that can be written by using the digit 2 and 3. 2 and 3 number யூஸ் பண்ணி number of 10-digit number that can be write பண்ண சொல்கிறாங்க. So option 1 is 10C2 plus 9C2. Option 2 is 2 power 10. Option 3 is 2 power 10 minus 2. Option 4 is 10 factorial. ஓகேங்களா, இன் பார்த்தீங்கன்னாக்கா the number of 10-digit number that can be written by using the digit 2 and 3 is 2 power 10. ஓகேங்களா, இப்போ 2 நம்பர் தான் இருக்குது, 10-digit நம்பர் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 2 power 10 n power r ஃபார்ம்லாம். ஓகேங்களா, அப்போ 2 power 10. ஆப்ஷன் இஸ் 2 power 10. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் அண்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. If PR stands for RPR, then the sum of the series 1 plus P1 plus 2P2 plus 3P3 plus data plus NPN is. ஓகேங்களா, இப்போ பிஆர்ன்றது என்னன்னாக்கா ஆர்பிஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுமாரி அதாவது ரெண்டு சேம் நம்பராக இருக்கும். ஓகேங்களா, அப்படி எடுத்துகிட்டு ஒரு வேல்யூ கேட்குறாங்க, சம் ஆஃப் த வேல்யூஸ். ஓகேங்களா, சீரிஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் Pn plus 1. Option 2 is Pn plus 1 minus 1. Option 3 is Pn minus 1 plus 1. Option 4 is n plus 1 Pn minus 1. ஓகேங்களா, ஸோ அப்போ இன் பார்த்தீங்கன்னாக்கா 1 ப்ளஸ் ஃபஸ்ட் வேல்யூ 1, நெக்ஸ்ட் வேல்யூனா 1 தான். 1P1 வேல்யூ 1 வரும். 2P2 என்னக்கா 2 ஃபேக்டோரியல் போடலாம், 1 ஃபேக்டோரியல் போடலாம். நெக்ஸ்ட்டு 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus n into n factorial equal to n plus 1 factorial. ஓகேங்களா, ப்ரூஃப் let n equal to 1 அப்ளை பண்ணாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணாக்கா 1 plus 1 2 வந்துடும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் பண்ணாக்கா 2 factorial வந்து 2 வந்துடும். அப்போ இட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to 1. In fact, it is true for n equal to 0. Let us assume that it is true for n equal to k. Mathematical induction யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 1 plus 1 into 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial plus data plus n into n factorial equal to k plus 1 factorial. So then 1 plus 1 into 1 factorial plus 2 into 2 factorial plus 3 into 3 factorial data plus k into k factorial plus k plus 1 into k plus 1 factorial. ஓகேங்களா, ஸோ அப்போ இதில் k plus 1 factorial plus k plus 1 into k plus 1 factorial equal to இதில் பார்த்தீங்கன்னா k plus 1 factorial காமனாக வெளியே எடுத்துறாக்கா 1 plus k plus 1 வரும். இப்போ k plus 1 factorial into k plus 2 வரும். ஸோ அப்போ k plus 2 ரைட் பண்ணலாம். k plus 1 factorial into k plus 2 k plus 2 ரைட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் கரெக்டான ஆன்சர். Pn plus 1 minus 1. Next question number 23. The product of first n odd natural number equals to. ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ ஆட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 அப்படியே போயிட்டுருக்கோம். n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ ப்ராடக்ட் பண்ணினாக்கா என்ன வரும்னு கேட்குறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் 2ncn into npn. ஆப்ஷன் 2 இஸ் 1 by 2 power n 2ncn into npn. ஆப்ஷன் 3 இஸ் 1 by 4 power n 2ncn into 2npn. ஓகேங்களா, ஆப்ஷன் 4 இஸ் ncn minus npn. வின் பார்த்தீங்கன்னாக்கா 1 into 3 into 5 up to 2n minus 1 எல்லாமே ஆட் நேச்சுரல் அப் டு எது வரைக்கும் சொல்ல, அதனால் ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துகிட்டே 1 into 3 into 5 into up to dot 2n minus 1 ஈக்குவல் டு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா
எப்படி ரைட் பண்ணலாம்னாக்கா 1 into 2 into 3 to 4 2n minus 1 into 2n by 2 into 4 into அதாவது இது கூட ஈவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா. இது கூட இந்த 1 into 2 into 3 into 5 இருக்குல்ல ஆட் நம்பர் கூட அந்த ஈவன் நம்பர் என்ன 2 4 6 மல்டிப்ளை பண்ணினாக்கா கண்டினியூ வந்துடும் நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறாங்க. 2 4 6 ஈவன் நம்பரை நியூமரேட்டர் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ண வரும். நெக்ஸ்ட் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2n ஃபேக்டோரியல் பை டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 power n ட்டு n ஃபேக்டோரியல் வரும் ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்துருப்போம் நம்ம அந்த மாடல் இது. ஸோ ஈக்குவல் டு இது எப்படி ரைட் பண்ணலாம் 1/2 power n into 2n cn into npn by power. So option is 2 is right an answer. Next question number 24. If nc4, nc5, nc6 are in AB, the value of n can be. The nc4, nc5, nc6 என்றது ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் 1 is 14, ஆப்ஷன் 2 is 11, ஆப்ஷன் 3 is 9, ஆப்ஷன் 4 is 5 ஓகேங்களா. ஸோ அப்போ இன் பார்த்தீங்கன்னாக்கா கிவன் 3 டைம்ஸ் வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபிக்கான கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். nc4, nc5, nc6 ஆர் ஏபி. ஸோ அப்போ 2nc5 ஈக்குவல் டு np4 ப்ளஸ் nc6. சாரி இங்கே np4 வராது, nc4 வரணும் ஓகேங்களா. சி வரணுங்க, பி வரக்கூடாதுங்க. ஸோ அப்போ 2nc5 ஈக்குவல் டு nc4 ப்ளஸ் nc6. இப்போ எக்ஸ் பண்ணினாக்கா என்சிஆர் ஃபார்மில் எக்ஸ் பண்ணாக்கா 2n ஃபேக்டோரியல் பை nc5 ஃபேக்டோரியல் இங்கே ப்ராக்கெட் வரணும், nc5 ஃபேக்டர் ப்ராக்கெட் வரணும் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் இதெல்லாம் ப்ராக்கெட் வரணும். nc5க்கு ப்ராக்கெட் போடணும், n-5 இருக்குல்ல அந்த ப்ராக்கெட் போடணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபேக்டர் வரணும். n-4க்கு ப்ராக்கெட் போடணும், n-6 ப்ராக்கெட் போடணும் ஓகேங்களா. ஸோ அப்போ 2 பை இந்த n ஃபேக்டர் கேன்சல் 2 பை n-5 ஃபேக்டர் வந்து 5 ஃபேக்டர் வந்துடும் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை அது காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டரில் என்ன பாருங்கள் n ஃபேக்டர் காமனாக இருக்கா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 1 பை n-4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 பை n-6 n-4 ஃபேக்டர் இன்ட்டு 4 ஃபேக்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 2 into n-4 into 6 by n-4 into n minus 5 factorial into 5 into 6 வரும் ஈக்குவல் டு இந்த சைட் பண்ணால் 5 into 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா 5 into 6 by n-4 factorial into 5 into 6 into 4 factorial வரும் ப்ளஸ் n-4 into n-5 by 6 factorial into n-4 into n-5 into n-6 factorial ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 12 into n-4 by n-4 factorial into 6 factorial வரும் ஈக்குவல் டு 30 by n-4 factorial into 6 factorial வரும் ப்ளஸ் n-4 into n-5 by n-4 factorial into 6 factorial வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 12n minus 48 வரும் ஈக்குவல் டு 30 ப்ளஸ் n² minus 9n plus 20 வரும். ஸோ சிம்பிளை பண்ணால் n² minus 20n plus 98 equal 0. இது ஃபேக்டரைஸ் பண்ணினாக்கா n-14 into n-7 equal 0 வரும். ஸோ அப்போ n equal to 14 and 7 வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்போ 14 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 25. 1 plus 3 plus 5 plus 7 plus data plus 17 is equal to இது சம்மான சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் 1 is 101, ஆப்ஷன் 2 is 81, ஆப்ஷன் 3 is 71, ஆப்ஷன் 4 is 61 ஓகேங்களா. ஸோ அப்போ இன் பார்த்தீங்கன்னாக்கா சம்மான சொன்னாக்கா ஈக்குவல் டு 9² ஈக்குவல் டு 81 ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆட் நம்பர். அப்போ சம்மது ஆட் நம்பர் பண்ணாக்கா ஃபார்ம் வந்து n² ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ n என்னன்னாக்கா 17 n. இப்போ n². ஸோ அப்போ இது சம்மனை சொல்கிறாங்க. சம்மன்னாக்கா 1 3 5 7 அப் டு 17 இருக்குது. அப்போ டோட்டலாக நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9 நம்பர்ஸ் வரும் ஓகேங்களா. அப்போ 9 ஸ்கொயர் பண்ணாக்கா 81 வரும். ஆப்ஷன் இஸ் 81 ஓகேங்களா. அப்போ 1 3 5 7 அடுத்த ஆட் நம்பர் பண்ணாங்க 9 வரும். நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 11 வரும். நெக்ஸ்ட்டு 13 15 17. அப்போ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் பண்ணாக்கா 9 நம்பர்ஸ் வரும். ஸோ அப்போ 9 ஸ்கொயர் பண்ணினாக்கா 81. ஸோ ஆப்ஷன் இஸ் 81 இஸ் கரெக்டான ஆன்சர். தட்ஸ் ஆல்.